நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சூரியனோடு சேர்ந்திருக்கார். மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். எதிரிகள் அற்ற நிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் ஏற்பட்டாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கார். மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். சப்தமாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புத பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். 10ஆம் இடத்தில் புத பகவான் தனித்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். திக்பலம் பெறுறதுனால சந்திர பகவான் ஆட்சிக்கு சமம். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். அதனால் சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் பெரிய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 19ஆம் தேதி சாயந்தரம் ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரியனின் பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரும் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக புதுசாக கடன் வாங்குவீங்க. அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக, அதுவும் பௌர்ணமியை விட்டு விலகி வந்த சந்திரன்றதுனால கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய எல்லா விதமான வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் துளாராசிக்காரர்கள் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த துளாராசிக்காரர்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த நூல் ஆடைகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த பால் பதனிடும் தொழில் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, வைர வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் திடீர் ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரலும் ஒரு நல்ல ஏற்றமான வாரம். அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம். ஆலிலை கிருஷ்ணர் கோவில் எங்கேயாவது இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.